ஈமு கோழிகள். உலக வரலாற்றிலே நம்ம எவ்வளோ பயங்கரமான கொடூரமான போர்க்கதைகள் எல்லாமே கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் 1932 வருஷம் ஆஸ்திரேலியாவில் நடந்த ஒரு போர் இது வரைக்கும் எந்த ஒரு ஹாலிவுட் சினிமாலையுமே நம்ம பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு விசித்திரமான சம்பவம். ஆஸ்திரேலிய ராணுவம் தன்னோட ஒட்டுமொத்த படையுமே திரட்டிட்டு அதிநவீனமான ஆயுதங்கள், மிஷின் கன்கள், 10,000க்கும் மேற்பட்ட குண்டுகள் வச்சு துப்பாக்கின்னு போர் தொடுத்து போறாங்க. ஆனால் அவங்க போர் தொடுத்து போறது ஒரு நாட்டை சேர்ந்த தீவிரவாத கும்பலவோ இல்லை ஒரு நாட்டு ராணுவத்தோ எதிர்த்து கிடையாது, பறவைகளை எதிர்த்து. 20,000 பறவைகள், 20,000 ஈமு கோழி. இப்படி இருக்குமே ஈமு கோழி பறவைகளை எதிர்த்து ஆஸ்திரேலிய ராணுவம் போர் போறாங்க. இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, அந்த போர்ல ஈமு கோழி அந்த 20,000 பறவைகளுமே ஜெயிச்சிருது. ஒரு நாட்டு ராணுவமே பறவைகள் கிட்ட சரணடைஞ்சுது. உண்மையாவே வரலாற்றுல நடந்த கதை இது. எப்படி ஈமு கோழி பறவைகள் கிட்ட ஒரு நாட்டு ராணுவமே தோத்து போச்சு அப்படின்ற ஒரு சுவாரஸ்யமான கதையை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நீங்க இன்னும் நம்ம வாய்ஸ் ஆர்மி கேங்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா இப்போ வாய்ஸ் ஆஃப் வெற்றி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் நம்ம கேங்கோட ஜாயின் பண்ணிருங்க. நம்ம கேங்ல 2100 பேர் இருக்கும். ஸோ நீங்களும் நம்ம கேங்கோட ஜாயின் பண்ணி தெரியாத உண்மை தெரிஞ்சுக்கோங்க. டைரக்டா வீடியோக்குள்ள போலாமா? ஐ எம் வெற்றி, உங்களை வாய்ஸ் ஆஃப் வெற்றி சேனலுக்கு வரவேற்கிறேன். வி ஆர் யுனைடெட் ஃபார் ட்ரூத். உண்மை அறிய வாருங்கள். வணக்கம் வாய்ஸ் ஆர்மி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், முதலாம் உலகப் போர் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆஸ்திரேலியால இருந்து பங்கெடுத்துக்கிட்ட அந்த சோல்ஜர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, போர்ல பங்கு பெற்ற சோல்ஜர்ஸ், அந்த போர்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி அவங்க நாட்டுக்கு வராங்க. ஸோ ஆஸ்திரேலியா கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆஸ்திரேலியால மேற்கு பக்கத்துல கொஞ்சோண்டு இடம் இருக்கு. ஸோ நீங்க அங்க போயிட்டு விவசாயம் பாருங்க, அந்த விவசாயத்தை வச்சு நீங்க உங்களோட பேலன்ஸ் லைஃபை பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் இந்த சோல்ஜர்ஸ்க்கெல்லாம் வந்து நிலத்தை தராங்க. ஸோ அந்த சோல்ஜர்ஸ்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, கோதுமை நிலம், ஓகேங்களா? ஸோ அங்கே போயிட்டு ஃபர்ஸ்ட்லாம் துப்பாக்கி பிடிச்சிட்டு இருந்த கை இப்போ ஏற்கலப்பையை பிடிச்சி அந்த கோதுமை நிலத்தில் உழுது வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே, எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கு. 1929 வருஷத்துல கிரேட் டிப்ரெஷன், அதாவது பொருளாதார மந்த நிலை ஏற்படுது. பொருட்களோட விலை எல்லாமே படுபயங்கரமான வீழ்ச்சி, அதில் பாதாளத்துக்கு போகுது. கோதுமையோட விலைலாம் ரொம்ப கீழே சரிஞ்சு போச்சு. ஸோ அதனால இந்த முன்னாள் ராணுவ வீரர்கள், தற்போதைய விவசாயிகள் இருப்பாங்கல்ல, ஸோ இவங்க எல்லாமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனால் மேட்ரு இது கிடையாது, இவங்களுக்கு பிரச்சனை வேற ஒரு ரூபத்தில், இந்த பொருளாதாரம் கிடையாது, வேற ஒரு ரூபத்தில் வருது. ஆஸ்திரேலியாவில் எப்படி கங்காரு ஃபேமஸோ அதே மாதிரி ஈமு கோழி பறவைகளில் ஃபேமஸ். ஸோ ஆஸ்திரேலியாவில் மையப்பகுதியிலிருந்து மேற்கு திசையை நோக்கி இந்த ஈமு கோழிகள் 20,000 ஈமு கோழிகள் இனப்பெருக்கத்துக்காகவும் உணவு தேடியும் இந்த மாதிரி அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நடந்து போயிட்டு இருக்கும்போது மேற்கு சைடு இந்த விவசாயிகளோட நிலத்தை பார்க்குது. அதை பார்த்தோன்னே ஆஹா, நமக்கு தேவையான சாப்பாடு, தண்ணி எல்லாமே இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா ஈமு கோழி பறவைகளும் அங்கேயே டென்ட் போட்டு குடியிருக்க ஆரம்பிச்சிருச்சு. 1 இல்லை 2 இல்லை 20,000 ஈமு பறவைகள் அங்கேயே தங்க ஆரம்பிச்சிருச்சு. உடனே உள்ள வயலுக்குள்ளார போய் 20,000 ஈமு கோழிகளும் பூந்து விளையாடுதுங்க, வேலி எல்லாமே உடைக்குதுங்க, அந்த கோதுமை விவசாய நிலத்தையே நாசம் பண்ணியிருக்குங்க. விவசாயிகள்லாம் இதை பார்த்தோன்னே விரட்சியோட உச்சத்துக்கே போயிட்டாங்க. ஆல்ரெடி கோதுமையோட விலை மந்த நிலைமையில இருக்கு, இதை வச்சு தான் அவங்க பொருளாதாரத்தையே மெயின்டைன் பண்ணோம். அப்படி இருக்க சுச்சுவேஷன்ல இந்த ஈமு கோழிகள்லாம் வேற உள்ள வந்து நாசம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப அவங்க வந்து ஒரு டிப்ரெஷனான மனநிலை, கோபம் இதெல்லாமே கலந்து போய் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆஸ்திரேலியா கவர்மெண்ட் கிட்ட கேட்கறாங்க, இந்த மாதிரி பறவைகளோட எங்களுக்கு ஒரே தொந்தரவா இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களோட ஒரு வாதத்தை எடுத்து வைக்கிறாங்க. இந்த விவசாயிகள் எல்லாமே முன்னாள் ராணுவ வீரர்கள் அப்படின்றனால ராணுவ படையை சேர்ந்த சர் ஜார்ஜ் பெர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராணுவ படை அதிகாரி ஒருத்தர் கிட்ட போயிட்டு கேட்குறாங்க, நாங்களாம் ராணுவ வீரர்கள் தானே, எங்ககிட்ட கன்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுங்க, நாங்கள் இந்த பறவைகளை இப்படி சுட்டு தள்ளி எல்லாத்தையும் துரத்தி விட்டு நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கோம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. பட் அந்த ஆயுதப்படையான ராணுவ தளபதி சர் ஜார்ஜ் பெர்ஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள், நீங்கள் இப்போ தான் போருக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, ஸோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, நீங்கள் நிம்மதியாக இருங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் ஆஸ்திரேலியாவோட ராணுவமே இறங்குது. மேஜர் GPW மெர்டித் அவரோட தலைமையில் 2 ஆர்மி சோல்ஜர்ஸ் 10,000 குண்டு வச்ச துப்பாக்கி, லீவிஸ் மிஷின் கன், இந்த KGF படத்தில் அப்புறம் அந்த கைதி படத்துலலாம் வச்சு சுடுவாங்களே சொல்லிட்டு அந்த சுத்துமே ஒரு கண்ணு, ஸோ அந்த கண்ணை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி பறவைகளை எடுத்து போருக்கு போகிறாங்க. பார்க்குற எல்லாரும், ஏண்டா
பறவை துரத்துறதுக்கு உங்களுக்கு மிஷின் கன்லாம் தேவையா அப்படின்ற மாதிரி எகத்தலமாக சிரிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் உண்மையான கதையை இனிமேல் தான் ஆரம்பிக்குது. 1932 வருஷம் நவம்பர் 2ஆம் தேதி ஒரு சைடு ஈமுக்கோழி பறவை கூட்டம், இன்னொரு சைடு இந்த 2 ஆர்மி சோல்ஜர்ஸ் அவரோட ஹெட்டு கன்ஸ் எல்லாமே வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, எப்போ ஃபுல்லான்னு பார்த்துட்டே இருக்கும்போது ஓகே இந்த டைம் ஃபுல்லான்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் ஆகிட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா ஈமுக்கோழியெல்லாம் வந்து சாதாரண பறவை, இந்த குருவி காக்கா மாதிரி சின்ன பறவை கிடையாது. எல்லாமே 6 அடி ஒரு மனுஷன் அளவுக்கு ஹைட் இருக்கக்கூடிய பறவைகள், அதுவும் மணிக்கு 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடக்கூடிய பறவைகள். ஓகேங்களா, ஸோ இவங்க வந்து அட்டாக் பண்ண ஆரம்பித்ததும் அந்த ஈமுக்கோழி பறவைகள் கூட்டம் எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்ப்ளிட் ஆக ஆரம்பிச்சிருது, எல்லாமே ஃபெதரி ஓட ஆரம்பிச்சிருது. ஒரு பறவைகளும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டீமோட அப்படியே தனித்தனியாக போக ஆரம்பிச்சிருது. அது மட்டும் இல்லாமல் ஃபிக்ஸாக ஓடுது, நேராக ஓடாமல் இப்படி வளைஞ்சு ஈமுக்கோழிகள் ஓடுறனால இவங்களால கரெக்டாக எய்ம் பண்ணி சுடவே முடியல. ஃபஸ்ட்டு நாள் அட்டம்ப்ட்டு ஒன்றுமே பண்ண முடியல. ஒரு சும்மா ஒரு 5-10 ஈமுக்கோழி இது மட்டும்தான் சுட முடியுது. அவங்களால ஒன்றும் பெருசாக ஜெயிக்கவே முடியல. அப்போயே அந்த ஈமுக்கோழிகள் போக மாட்டேங்குது, அங்கேயே தான் இருக்குது. இவங்களால என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷனான ஒரு சுச்சுவேஷன் போயிட்டாங்க. ஓகே, அடுத்து டே 2. முதல் தோல்விக்கு அப்புறம் மேஜர் மெர்டித் அவர்கள் 2வது ஒரு பக்காவான பிளான் போடுறாரு. பறவைகள் வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸாக ஓடிட்டு இருக்கேன், நம்மளால குறி வச்சு தாக்க முடியலன்னு சொல்லிட்டு மிஷின் கன் வச்சுருக்காங்கல்ல, அந்த மிஷின் கன்னை நம்ம வந்து வண்டியில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ வந்து பறவைகள் ஓடிச்சு அப்படின்னா நம்மளும் வண்டியிலேயே போயிட்டு அப்படியே சுடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்காவான பிளான் பண்ணி அதை எக்ஸிக்யூட்டும் பண்ணுறாரு. ஸோ டே 2 போகலாமா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. ஓகே போகலாமா. என்னாச்சு அப்படின்னா இந்த மாதிரி எல்லாம் பிளான் பண்ணி 2வது நாள் இதே மாதிரி தான், இந்த சைடு பறவைகள், இந்த சைடு வண்டி மிஷின் கன்னில் கன்ஸ் எல்லாம் வச்சுட்டு 2 ஆர்மி சோல்ஜர்ஸு அந்த மெர்டித் ஹெட்டு எல்லாமே உட்காந்துருக்காங்க. அதே மாதிரி அட்டாக் ஆக ஆரம்பிக்குது. பறவைகள் எல்லாமே சதறி ஓடுது. இவங்க வண்டி எடுத்துகிட்டு விவசாய நிலத்துக்குள்ளே போகிறாங்க. விவசாய நிலம் ஏறு உழுது எப்படி இருக்கும், கரடு முரடாக இருக்கும்ல. ஸோ வண்டியே இவங்களால சரியாக ஓட்ட முடியல. ஸோ மறுபடியும் இவங்களால எய்மே பண்ண முடியல. எய்ம் பண்ணலான்னு பார்த்தா வண்டி நிலம் கரடு முரடாக இருக்கனால எய்மிங் சரியாக வைக்க முடியல. 10க்கு பறவைகள் வேறு இப்படி ஓடுறனால ஃபெயில். 2வது நாளும் ஃபெயில். 10க்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு ஈமுக்கோழி வண்டியோட முன்னாடி பக்கம் அந்த கண்ணாடியை உடச்சி ஸ்டேரிங் வண்டி ஓட்டுவாங்கல்ல, அந்த ஸ்டேரிங்லேயே வந்து சொருவிருச்சு. ஸோ அதனால் வண்டியுமே அவரால் சரியாக ஓட்ட முடியல. இந்த மாதிரி 2வது நாளும் எக்கச்சக்க பிரச்சனை. 2வது நாளும் மிஷன் ஃபெயிலியர். ஈமுக்கோழிகள் எல்லாமே ஃபெதரி ஓடிச்சுன்னு சொன்னேன் இல்லையா, இந்த ஈமுக்கோழிகள் எல்லாமே ஒரு அசாதாரணமான ட்ரிக்கை கையாளுதுங்க. என்ன அப்படின்னா இந்த மாதிரி ராணுவ வீரர்கள் வந்து அட்டாக் பண்ண வராங்க அப்படின்னா ஃபெதரி ஓடும்போது எல்லாமே ஒரு குரூப்பாக ஓடுறாங்க. ஸோ குரூப்பாக ஓடும்போது ஈமுக்கோழி பறவைகள் அந்த கூட்டத்துக்கு ஒரு ஹெட் இருக்குது. அந்த ஹெட்டு என்ன பண்ணுது அப்படின்னா மற்ற ஈமுக்கோழி பறவைகள் தீனி சாப்பிடும்போது யாரோ வராங்களா, யாரோ நம்மளை சுடுறக்கு வராங்களா, யாரோ இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கண்காணிக்குது. சப்போஸ் யாரோ இருக்காங்கன்னு தெரிஞ்சுது அப்படின்னா சிக்னல் கொடுத்து எல்லா பறவைகளையும் அலாட் பண்ண ஆரம்பிக்குது. ஒரு பர்ஃபெக்டான மைண்ட் செட். எப்படி வந்து ஒரு இராணுவத்தில் எல்லாருமே செயல்படுவாங்களோ அதே மாதிரி ஒரு ஒற்றுமை, ஒரு ஸ்ட்ராட்டஜி எல்லாமே இந்த ஈமுக்கோழிகள் ஃபாலோ பண்ணுது அப்படின்றத அந்த மெர்டித் சொன்னேன் இல்லையா, ராணுவ தலைமை அதிகாரி அவரும் நோட்டீஸ் பண்ணுறாரு. 1 மாசமா இந்த போர் டெய்லி ஈமுக்கோழிகளுக்கு எதிராக இந்த மாதிரி சண்டை போயிட்டே தான் இருக்கு. பட் 1 மாதம் ஆகியுமே 10,000 குண்டுகளுக்கு மேலே செலவு பண்ணிட்டாங்க. சில 100,000 ஈமுக்கோழிகளை மட்டும்தான் அவங்களால வீழ்த்தவே முடிஞ்சது. 20,000 ஈமுக்கோழிகளில் அவங்களால ஒரு 1000 கோழிக்கும் கம்மியாக தான் அவங்களால வீழ்த்தவே முடிஞ்சது. இதை பார்த்து ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய மக்களே வந்து கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா ஒரு கவர்மெண்ட்டு, ஒரு ஆர்மி இந்த மாதிரி வெறும் பறவைகளை போய் உங்களால் விரட்ட முடியல அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய வாக்குவாதம் பார்லிமெண்ட் வரைக்கும் போயிடுச்சு. இன்டர்நேஷ்னல் நியூஸ் மீடியாலாம் வச்சு செய்யின்னு செய்கிறாங்க. என்னன்னா ஒரு பறவையை போய் சமாளிக்க முடியாத அளவுக்கு அவங்க ஆர்மி இவ்வளோ வீக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி அவ்வளோ ட்ரோல். இப்போ கூட 1932 த கிரேட் ஈமு வார் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எக்கச்சக்கமான ஷார்ட் ஃபிலிம்ஸ் இருக்குது. டிஷர்ட்டு, இந்த டிஷர்ட்டில் இந்த இடத்துல டோன்ட் ஃபர்காட் ஈமு வார் 1932 அப்படின்ற மாதிரி இப்போ வரைக்கும் ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அவப்பேர் ஏற்படுத்தி கொடுத்தது அப்படின்னா இந்த போர் தான். பறவைகளுக்கு எதிராக ஒரு நாட்டோட இராணுவமே தோற்று போச்சுன்றது ஒரு கேவலமான விஷயமா எல்லாரும் கருதுறாங்க. ஃபைனலாக இந்த மாதிரி எல்லாரும் ட்ரோல் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ மேஜர் மெர்டித் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நாங்கள் ஒத்துக்கிறோம், எங்களால் முடியல, நாங்கள் கிவ் அப் பண்ணிடுறோம். இந்த ஈமு பறவைகள் எல்லாமே மிகப்பெரிய சக்தி வாய்ந்த பறவைகளாக இருக்குது, டேங்கர்களை விட பலசாலியான பறவைகளாக இருக்குது, மிஷின் கன்னை பார்த்து பயப்பட மாட்டேங்குது, ரொம்ப மூளையை வச்சு யூஸ் பண்ணி எங்கள் எல்லாத்தையுமே வந்து திணற அடிக்குது, எங்களால் சமாளிக்க முடியல, நாங்கள் ஒத்துக்கிறோம், நாங்கள் போரில் தோத்துட்டோம் அப்படின்ற மாதிரி
கிவ் அப் பண்ணுறாரு அந்த இராணுவ தலைமை அதிகாரி மேஜர் மெர்டித் அவர்கள். அவர் ஒன்று சொல்கிறாரு, இந்த ஈமு கோழி பறவைகள்கிட்ட இருக்க ஒற்றுமை மட்டும் எங்கள் நாட்டு சோல்ஜர்கிட்ட என் கூட இருக்கக்கூடிய சோல்ஜர்கள்ட்ட இருந்தது அப்படின்னா இந்த உலகத்தையே நான் ஜெயிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அப்போ எந்த அளவுக்கு அந்த ஈமு கோழிகள் இவங்க கூட விளையாண்டுருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ மிக சக்தி வாய்ந்த மூளையை யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பேர்டுன்னு பாருங்கள் ஈமு கோழி. ஒரு நாட்டு இராணுவமே கிவ் அப் பண்ணிருச்சு. ஸோ அதனால் அந்த ஈமு கோழிகள் கம்பீரமாக அதே நிலத்தில் ஜாலியாக வாழ்ந்துட்டு இருந்ததுங்க. யாருனாலையுமே அந்த ஈமு கோழியை ஒன்றுமே பண்ண முடியல. ஒரு நாட்டு இராணுவமே இந்த மாதிரி ஈமு கோழிகள் கிட்ட தோற்று போனதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அடுத்து வரலாற்றில் இந்த மாதிரி சுவாரஸ்யமாக நடந்த வேற என்ன விஷயத்தை பற்றி நான் பேசணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வைஃபார்மி நான் அடுத்து ஒரு பெரிய டார்கெட் வச்சுருக்கேன். என்ன அப்படின்னா 10,000 சப்ஸ்கிரைபர் அடிக்கணும், அதுவும் 3 மாதத்தில் அடிக்கணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கோல். இப்போ நம்ம 2000 தான் இருக்கும். 10,000ன்றது மிகப்பெரிய டார்கெட்ன்றது எனக்கும் தெரியும். பட் எக்கச்சக்கமான டாபிக்ஸ் இந்த மாதிரி சுவாரஸ்யமான எடுத்து வச்சுருக்கேன். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நிறைய கண்டென்ட் இந்த மாதிரி உங்களுக்கு கொடுக்குறதுக்கு நான் தயாராக இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுனாலும் கீழே கமெண்ட்டில் சஜஷன் பண்ணுங்கள். நான் வீடியோ பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். மேலும் இந்த மாதிரி தெரியாத உண்மை தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வைஃபார்மி உங்கள் தட்டனை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் கிளம்புறேன். அது வரைக்கும் பாய்.